வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கே என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, விஜய்னா நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. நாங்களும் உங்களுக்கு எவ்வளோ தான் முட்டு கொடுக்குறது, உங்களுக்கு முட்டு கொடுத்து நாங்கள் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, விஜய் அவர்களை ரொம்ப பிடிச்சவங்களே சங்கடப்படுற மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அது என்ன சம்பவம், விஜய் ஃபேன்ஸோட மைண்ட் செட் வந்து என்ன மாதிரி இருக்கு, ஒருத்தவங்களை நமக்கு பிடிச்சிருக்கு அதுக்காக அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அதை சரின்னு சொல்றது நியாயமா, ஆப்போனண்ட்ல இருக்கிறவங்கள பத்தி நம்ம ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்கறதே இல்லை. ரவி மோகன் கெனிசா மாதிரி விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்காங்களா, இல்லை அதை தாண்டின வேற ஒரு உறவா, இது எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ ரீசெண்டாக சங்கீதா அவர்கள் வந்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் வந்துட்டு மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. எனக்கு வந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவில் வந்து அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்துட்டு வேற ஒரு உறவுல இருக்கிறதாவும், எனக்கு வந்து நீங்க அதிகப்படியான அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நடிகை யாரு அப்படிங்கிறதையுமே நான் வந்து வெளியில சொல்லிடுவேன் அப்படின்னு வந்து அதுல வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு விஜய் அவர்களே வந்துட்டு அது யாரு அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அந்த மாதிரி தான் நேத்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏஜிஎஸோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் வந்து ஒன்னா போயிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே கார்ல போறாங்க, ஒரே ட்ரெஸ்ஸிங் கோட்ல போறாங்க, ரெண்டு பேரும் ஒன்னா நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க, அதுவும் ரொம்ப பக்கத்துல ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, விஜய் அவர்களை வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேன்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கே வந்துட்டு இந்த மாதிரிலாம் அவங்க பக்கத்துல யாரோ நின்னா அவங்களுக்கு எவ்வளவு ஒரு பொசசிவா இருக்கும், அவங்க கட்டின பொண்டாட்டி அவங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். அதை தான் வந்து ஆரம்பத்துல இருந்தே சங்கீதா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு உறவுல வந்துட்டு விஜய் அவர்கள் இருக்காங்க, இதெல்லாம் வேணாம், நமக்கு கல்யாணம் ஆயிருச்சு, ஸோ இதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியுமே விஜய் அவர்கள் வந்து கேட்கல. அது மட்டும் இல்லாம மன ரீதியாகவும் அவரை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதை தான் சங்கீதா அவர்கள் சொன்னாங்க. இந்த விஜய் ஃபேன்ஸ்ல சில தற்கூரிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா அவர்களை வந்து ரொம்ப ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். ஒருத்தவங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்காக அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல நீங்க போயிட்டு அவங்களுக்கு முட்டு கொடுக்கறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். விஜய் ஃபேன்ஸோட மைண்ட் செட்லாம் என்ன மாதிரி இருக்கு தெரியுங்களா? ஒரு பொண்ணு சொல்லுது, ஒரு குப்பை அள்ளுறவங்க கூட தான் வந்து 10 பொண்டாட்டி வச்சிருக்கான், எங்க கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, நாங்க எத்தனை வேணா வச்சுப்போம், வச்சுக்காம கூட போவோம், அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு, நான் வந்து விஜய் அவர்களை பாக்குறதுக்காக என் வேலையவே விட்டுட்டு வந்துட்டேன், என்னோட வருமானம் வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபாய், ஆனா நான் அதை விட்டுட்டு விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் என்ன பெருமையா அப்படிங்கிறது தெரியல. இப்ப கூட ரீசெண்டா தஞ்சாவூர்ல நடந்த சம்பவம் உங்க எல்லாருக்குமே தெரியும். விஜய் அவர்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணி வந்த 2 பசங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இதை பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து எவ்வளவு கதறி அழுதாரு தெரியுமா? என் பையன் வந்து என்கிட்ட காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு தான்ப்பா போனா, ஆனா விஜய் அவர்களை போய் பார்க்க போயிருக்கான், இன்னைக்கு விஜய் அவர் வந்து அவங்க குடும்பத்தை பார்க்க போறாங்க, 41 பேர் இறந்து போனப்பயே எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் ஓடி போயிட்டாரு. ஆனா இந்த விஜய் ஃபேன்ஸ் ஏன் தான் இன்னும் இப்படியே இருக்காங்க அப்படின்னு தெரியல. நான் வந்துட்டு விஜய் ஃபேன்ஸ் எல்லாரையுமே சொல்லல, ஒரு சில பேர் வந்து ரொம்பவே முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னா அது தப்பு தான், நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னே தெரியல. ஆக்சுவலி விஜய் சாராவது யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா அவர் என்ன பண்ணாலும் அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இப்படி ஒரு ஃபேன் பேஸ் வச்சிருக்காருல்ல, அவங்களுக்காகவாவது அவர் யோசிச்சு பார்த்திருக்கலாம். இப்பதான் இந்த விவாகரத்து வழக்கு வந்து ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல த்ரிஷா அவங்க கூட வந்து அவர் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்குது, அவங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். சங்கீதா அவர்களை யோசிச்சு பாருங்க, அவங்க வந்துட்டு விஜய் அவர்களை வந்து லவ் பண்ணி தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, 28 வருஷம் அவர் கூட வாழ்ந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும். எதையுமே யோசிச்சு பார்க்காத ஒருத்தர் வந்துட்டு எப்படி ஒரு நல்ல மனுஷனா இருக்க முடியும், இவர் எப்படி நாளைக்கு ஒரு நல்ல ஒரு தலைவர் ஆக முடியும்? இது எதையுமே அவங்க வந்து யோசிச்சு பார்க்கறது இல்ல. என்ன நடந்தாலும் சரி, நான் வந்துட்டு டிவி கேவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் பண்ணாததையா விஜய் அவர்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தவங்க பண்றது தப்பு அப்படிங்கிறதுக்காக விஜய் அவர்கள் பண்ணா மட்டும் அது சரியாயிராதுல்ல, அவர் பண்ணாலும் அது தப்பு தானே. ஆனா நேத்து விஜய் அவர்கள் பண்ண ஒரு விஷயத்தால நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் ஃபேன்ஸே நிறைய பேர் வந்துட்டு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அண்ணா எங்களால இதுக்கு மேலலாம் வந்து முட்டு கொடுக்க முடியாது, நீங்க பண்ற எல்லாத்தையும் வந்து நாங்க வந்து அக்செப்ட் பண்ண முடியாது, இது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுலயும் பிக் பாஸ் சனம் செட்டி அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஜூலி வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஜல்லிக்கட்டு விஷயத்தை பத்தி விஜய் அவர்கள் பேசினதுக்கு அவரை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல கூட விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. 41 பேர் இறந்து போனப்ப கூட வந்து விஜய் அவர்களை எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பவுமே வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன்,
எனக்கே இது வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. நீங்க சங்கீதா அவர்கள பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருக்கணும். அவங்களுக்கு இந்த விஷயம் எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுறாங்க. இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் கேரக்டரை பத்தி பேசின ஒரு வீடியோ வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களோட வெல்த் போச்சுன்னா அது வந்து நத்திங், ஹெல்த் போச்சுன்னா அது வந்து சம்திங், ஆனா உங்களோட கேரக்டர் வந்து போச்சு அப்படின்னா எவ்ரிதிங், எல்லாமே க்ளோஸ். இப்போ அந்த ஒரு நிலைமையில தான் வந்துட்டு விஜய் அவர்கள் இருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு திரிஷா அவர்களோட ஃபங்க்ஷனுக்கு போனது எதுக்காக? எல்லாருமே வந்து இது ரூமர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தத, இது வந்து ரூமர் இல்ல, இதுதான் உண்மை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காகவா? இல்ல யார் நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, நாங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல வராரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒரு சில பேர் வந்துட்டு அவங்க 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்துட்டு அவருக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து ரொம்பவே திருந்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நாங்க வந்துட்டு உங்களை ரொம்பவே நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா நீங்க இப்படி ஒரு துரோகம் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கல. சங்கீதா அவர்கள் வந்து உங்க மேல டிவோர்ஸ் கேஸ் கொடுத்தது வந்து பொய்ன்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அந்த நடிகை வந்து திரிஷா அவர்கள்னு எல்லாருமே வந்து சோசியல் மீடியால வந்துட்டு ஒரு ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நேத்து நீங்க மேரேஜ் ஃபங்க்ஷன்ல போனதுனால அதுவுமே இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு வந்து அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரோட கேரக்டரை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து நாளைக்கு நம்மளை ஆட்சி செய்யறது நல்லா இருக்குமா? இது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.